சம்மந்தம் பண்ணுறது, ஹிந்தி இல்லாட்டி வேறு. ஆனால் இதே இவங்களுடைய சம்மந்தப்பட்டதில் ஹிந்தி எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. ஸ்கூலு காலேஜிலலாம் ஹிந்தியெல்லாம் பேர் அட்லீஸ்ட் பேர் கொடி இருக்காது. ஆனால் பாடம் எடுப்பாங்க ஹிந்தி ஸ்கூலில். அது வேறு யாருக்கும் ஏழைகளுக்கெல்லாம் கிடைக்கக்கூடாது தானே. இது ஒரு புதுவிதமானது. இது எந்த ஸ்டேட்லையும் இல்லை, இங்கே தான். ஏன் வேறெல்லாம் நீட்டு எழுதுனா இவன் நீட்டு வேண்டாமா, எல்லாம் புதுமையாக ஏதாவது பண்ணி மக்களுக்குன்னு அதுவும் கிடையாது. இப்படி இருக்குது. ஸோ நேற்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம். அந்த இது வந்து இப்படி இருக்கும்போது இப்போ இங்கே தான் இருப்பேன்னு சொன்ன அண்ணாமலை பத்திரிகையாளர் கேட்கும்போது, ஏங்க நான் பாஜகவில் தான் இருக்கேன், இதில் தான் இருக்கேன், அவங்க மோடி இப்படி தான் சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாரு சொல்லும் போதுன்னா 2-3 தடவையாக இதுதான் எல்லோரும் பரவாயில்ல சொல்கிறது. உங்களை பிள்ளையார் சொல்லி போடுற உங்களை கேட்காம உங்களை கூப்பிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறாரு டோன். கொஞ்சம் முன்னாடி கூட டெல்லி போயிட்டு வந்தார், உங்களுக்குலாம் தெரியும். அப்போ அங்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு யாருக்கும் வெளியில் தெரியாது. அவர் சொன்னது இண்டோரில். ஆனால் யூகிக்க முடியுது அப்படிங்கிறது. அதான் இந்த மாதிரி நான் இங்கே தான் இருக்க போகிறேன், வேலை செய்ய போகிறேன், மோடிக்காக செய்ய போகிறேன், பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறதில்ல. ஆனால் அவங்க அனுமதியோட ஒரு வேலை. இது அமித்ஷா ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். இந்த ஏற்கனவே தினகரன் பன்னீர் வெளில போனாங்க இல்லையா, இந்த மாதிரி குரூப்பெல்லாம் ஒன்று சேர்த்து அமித்ஷா சொன்னதுனால தான் எடப்பாடி சொன்னேன்னு சொல்லிட்டாரு. இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறது. அது வந்து டெம்பரரியாக கட்சியாக எப்படி பண்ணுறாருன்னு தெரியல. ஆனால் இவருக்கு வந்து அவங்க தான் குரு இது மாதிரி மோடி அமித்ஷா தான். ஆனால் தனி இங்கே களமாடுறது பாஜக இல்லாமல். இப்போது உங்களுக்கு புரியுன்னா, இப்போ வந்து அண்ணாதுரை வந்து திமுகவுக்கு இருக்கார், இவங்க கொடியிலி அண்ணா திராவிடன் இருக்காங்க. அந்த மாதிரி ஏன் விஜயே பெரியார் படத்தை போட்டுக்கிற அப்படி, வெளிநேச்சரை போட்டுக்கிற அப்படி எல்லாம் போட்டு அப்படியே இவரும் போட்டுக்கலாம். ஆனால் பாஜக தானே குறை சொல்கிறேன், நான் இங்கேயே களமாடுறேன் தனி சின்னம் வாங்கி அப்படின்னு. அதில் பல பேர் சேரலாம். ஏடிஎம்கேல பாதியும் கூடி சேரலாம். அதில் அதான் செங்கோட்டையம் போயிட்டு டெல்லி போய்ட்டுலாம் அதான் சமிக்கைன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எதாக இருந்தாலும் நவம்பர் 14 பீகார் தேர்தல் வந்த பிறகு தான் தெரியும் அவர் ஆரம்பிக்கிற அப்படிங்கிற உறுதியாக இருந்தால். நெக்ஸ்ட் மந்த் எதுக்குன்னா, அப்படி ஒருவேளை ஒரு கூட்டணி போட்டால் அங்கே ரெட்டையில் கிடைக்குமான்றது செகண்ட் பொசிஷன் தான். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஏன்னா இது வரைக்கும் மோடி சொல்லலை எடப்பாடி, இந்த பக்கம் விஜயும் கூடி சேர்த்துக்கலாம், எப்படி வேணால் இருக்கும் படம். அதான் இந்த முதல்ல குறிப்பிட்டிருந்தது, எப்படி வேணால் மாறும். ஆனால் அண்ணாமலைக்கு தகுந்த மாதிரி கூடி மாறும்.